வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய 2 முக்கியமான இண்டஸ்ட்ரியல் சிட்டீஸா இருக்கக்கூடியது தான் ஒசூர் மற்றும் கோயம்புத்தூர். இந்த 2 சிட்டீஸ்க்கு இனி வரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒசூர பத்தி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி 1970கள் வரைக்கும் ஒசூர் ஒரு பேரூராட்சியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒசூர்ல இருந்த மொத்த இண்டஸ்ட்ரீஸ் உடைய எண்ணிக்கை அப்படின்றது வெறும் 10 இருந்துச்சு. ஆனா 1970கள்ல தான் தமிழ்நாடு அரசு சிப்காட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் சிப்காட் ஒசூர்ல உள்ள ஏக்கர் கணக்கான லேண்ட்ஸை கையகப்படுத்துறாங்க. அதாவது தொழிலுக்கு உகந்த மாதிரியான நிலங்களை ஃபுல்லா சிப்காட் கையகப்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் ஒசூரை ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா ப்ரோமோட் பண்றாங்க. இதனுடைய விளைவா நிறைய வெளிநாடு நிறுவனங்கள் அவங்களுடைய முதலீடுகளை ஒசூர்ல செய்ய தொடங்கினாங்க. இப்ப 50 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒசூர் தமிழ்நாட்டுடைய 21 மாநகராட்சிகள ஒரு மாநகராட்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப ஒசூர்ல உள்ள இண்டஸ்ட்ரீஸ் உடைய எண்ணிக்கை அப்படின்றது 3500க்கும் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒசூருடைய வளர்ச்சி அப்படின்றது கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு அப்படின்னு தான் பல பேர் சொல்றாங்க. சோ மறுபக்கம் கோயம்புத்தூரை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல உள்ள கோயம்புத்தூரும் உத்தரப்பிரதேசத்துல உள்ள கான்பூரும் ஒரே அளவிலான ஒரு இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸாவும் டெக்ஸ்டைல் ஹப்பாவும் விளங்குச்சு. ஆனா இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு காலங்கள் போக போக கான்பூர் அதனுடைய தனித்துவத்தை இழந்துச்சு. மறுபக்கம் கோயம்புத்தூர் படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஹப்பாவும் ஒரு ஐடி ஹப்பாவும் மாறிட்டு வருது. சோ இந்த 2 சிட்டிஸ்க்கு தான் இனி வரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் டெக் சிட்டி. சோ ஒசூர் ஏற்கனவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் உடைய ஹப்பாவே விளங்குது. சோ அந்த வகையில தான் ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒசூர்ல 500 ஏக்கர் நிலப்பரப்பளவுல ஒரு புதுசா ஒரு டெக் சிட்டி அமைக்க முடிவெடுத்திருக்காங்க. சோ அப்படி இந்த ஒரு டெக் சிட்டி அமைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு டெக் சிட்டில நிறைய ஐடி மற்றும் ஐடிஎஸ் ஃபிர்ம்ஸும் குளோபல் கெபாசிட்டி சென்டர்ஸும் அமையவிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட். சோ ரீசெண்டா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூருடைய அவுட்டர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க. அதுல 4 முக்கியமான ரிங் ரோட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றதும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதுல ஒன்னு அவுட்டர் ரிங் ரோட் ப்ராஜெக்ட், அப்புறம் இன்டர்மீடியேட் ரிங் ரோட் ப்ராஜெக்ட், அப்புறம் பெரிபரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட், அப்புறம் இந்த சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட். இதுல இந்த சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது தான் ஒசூரை கனெக்ட் பண்ணுது. சோ இந்த ஒரு சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்டின் படி பெங்களூர்ல உள்ள டோப்ஸ்பெட்ல இருந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஒசூர் வரைக்கும் 144 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 4750 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு ஒசூர் சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது அமைவிருக்கு. சோ அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது மொத்தம் 4ல இருந்து 6 லேன்ஸ் கொண்ட ரோட்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ரோடுடைய மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் அப்படின்றது 100 km/h வச்சிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். கடந்த ஜூன் மாசம் 2024ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, பெங்களூர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒசூர்ல 2000 ஏக்கர் பரப்பளவுல வருஷத்துக்கு 3 கோடி பேசஞ்சர்ஸ் பயணம் செய்யற வகையில ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமையவிருக்கிறதா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. அதன்படி ஒசூர்ல ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் டாடாஸ் நியூ இண்டஸ்ட்ரியல் சிட்டி. சோ டாடா குரூப்ஸ் ரீசெண்டா ஒசூர்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியை பில்ட் பண்ண முடிவெடுத்திருக்காங்க. சோ அதன்படி இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி அப்படின்ற ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒசூர் பெங்களூருக்கு நிகரான ஒரு ட்வின் எலக்ட்ரானிக் சிட்டியா மாறிடும் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அதாவது டாடா ஜம்ஷத்பூர்ல அமைச்ச மாதிரியே ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியையும் ஒசூர்ல அமைக்க முடிவெடுத்திருக்காங்க. ஆனா ஜம்ஷத்பூர்ல ஒன்லி ஸ்டீலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அதுவே ஒசூரை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் செக்டார்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியல் சிட்டியை அமைக்க முடிவெடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறது டாடா எலக்ட்ரானிக்ஸ். நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் பெங்களூரு மெட்ரோ ப்ராஜெக்ட். பெங்களூர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒசூர் இன்னைக்கு பெங்களூருக்கு நிகரா வளர்ந்து வர்ற ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியல் சிட்டியாவும் மற்றும் பெங்களூருக்கு நிகரான ஒரு ட்வின் ஐடி சிட்டியாவும் மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒசூருடைய வெதர், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஹப்ஸ், அப்புறம் இதோட சேர்த்து ஃபியூச்சர்ல வர இருக்கக்கூடிய ஒசூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு பெங்களூருக்கு நிகரா ஒசூர் வளர்ந்து வரதுக்கு ஒரு முக்கியமான காரணங்களா இதெல்லாம் இருக்குது. சோ அதனால இந்த 2 சிட்டிஸ்க்கு இடையிலான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ஸ்மூத் ஆக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் பெங்களூருக்கும் ஒசூருக்கு இடையிலான ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றத கொண்டு வர கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க. அதன்படி பெங்களூர்ல உள்ள பொம்மச்சந்திரால இருந்து ஒசூர் வரைக்கும் 23 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது பிளான் பண்ணிருக்காங்க. அதுல 11 கிலோமீட்டர் அப்படின்றது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் மீதமுள்ள 12 கிலோமீட்டர் கர்நாடகாக்குள்ளேயும் வருது.
இதுக்கு நடுவுல 12 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்படின்றதும் வர இருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் சவுத் இந்தியால அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்டர் ஸ்டேட் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றதும். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமா ரீசெண்டா கூட சிஎம்ஆர்எல் அபிஷியல்ஸ் வந்து பெங்களூரு விசிட் பண்ணி இது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட். இன்னைக்கு தமிழ்நாட்டுல சென்னைக்கு அடுத்தபடி உள்ள பெரிய ஏர்போர்ட் அப்படின்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட் தான். இந்த ஏர்போர்ட்ல ஒரு நாளைக்கு ஆவரேஜா 28 டொமஸ்டிக் பிளைட்ஸ் அப்படின்றது டேக் ஆஃப் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஏர்போர்ட் மூலமா மட்டுமே ஒரு நாளைக்கு ஆவரேஜா 9400ல இருந்து 10,000 பேசஞ்சர்ஸ் வரைக்கும் பயணம் செய்றாங்க. சோ இப்படி இந்த ஒரு ஏர்போர்ட்ல நாளுக்கு நாள் பேசஞ்சர்ஸ் உடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்றத கருத்துல கொண்டுதான் ரொம்ப வருஷமாவே கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது பேசப்பட்டுட்டே இருந்துச்சு. சோ இப்போ வந்து இந்த ஒரு ஏர்போர்ட் உடைய எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது விரைவில் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி இந்த ஒரு ஏர்போர்ட் உடைய எக்ஸ்பான்ஷனுக்காண்டி 632.95 ஏக்கர் அளவிலான நிலப்பரப்பு அப்படின்றது இருகூர், நீலாம்பூர், களப்பட்டி, சிங்காநல்லூர், உப்புளிப்பாளையம் வில்லேஜஸ்னு 632.95 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படின்றது இந்த இடங்கள்ல இருந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு விமான நிலைய விரிவாக்கத்துக்காண்டி ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 632.95 ஏக்கர் நிலப்பரப்புக்குள்ள 148.39 ஏக்கர் அளவிலான நிலப்பரப்பு அப்படின்றது டிஃபென்ஸ்காண்டி ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்டின் படி ஏற்கனவே இந்த ஏர்போர்ட்ல இருக்கிற ரன்வேவை எக்ஸ்டெண்ட் பண்றதோட சேர்த்து புதுசா ஒரு டெர்மினல் பில்டிங், அப்புறம் ஒரு அப்ரோச் ரோடு, பேரலல் டாக்ஸிவே, அப்புறம் 2 பார்க்கிங் பேஸ், இதோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மத்த அம்யூனிட்டிஸ் அப்படின்னு இந்த ஒரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது நடக்கவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கோயம்புத்தூர் ஜுவல்லரி பார்க். நவம்பர் 2024 உடைய ஸ்டார்டிங்ல நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு அரசு முறை பயணமா போயிருந்தாரு. அப்போ வந்து கோயம்புத்தூருக்கான நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாரு. அதுல ஒண்ணுதான் இந்த ஒரு ஜுவல்லரி பார்க். கோயம்புத்தூர்ல உள்ள குறிச்சி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல ரூபாய் 126 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு ஜுவல்லரி பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு ஜுவல்லரி பார்க்ல ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸோட NABL அக்ரிடேட்டட் லேபோட இந்த ஒரு ஜுவல்லரி பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 8ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கோயம்புத்தூர் தந்தை பெரியார் லைப்ரரி அண்ட் சயின்ஸ் சென்டர். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னையில அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்ற ஒரு நூலகம் இருக்கு. இது ஏசியாலே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் லைப்ரரி. அதே மாதிரி சமீபத்துல வந்து மதுரையில பிரம்மாண்டமான முறையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படின்ற ஒரு லைப்ரரியை கட்டியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து தான் இப்ப கோயம்புத்தூர்ல தந்தை பெரியாரின் பெயரால இந்த ஒரு லைப்ரரி அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி கோயம்புத்தூர்ல உள்ள அனுப்பர் பாளையத்துல ரூபாய் 300 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட இருக்கிற இந்த ஒரு தந்தை பெரியார் நூலகத்துக்கு இந்த மாசம் நவம்பர் 2024 தான் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினாரு. அப்படி இந்த ஒரு தந்தை பெரியார் நூலகம் வரும் 2026 ஆண்டு ஜனவரி மாசத்துக்குள்ள கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 9ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ராஜெக்ட். சோ இந்த கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ராஜெக்ட் கடந்த 2010 ஆண்டு நம்ம இந்திய அரசாங்கம் வந்து ப்ரோபோஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா 2011 ஆண்டு நம்ம தமிழ்நாடு அரசு மெட்ரோ ரயிலுக்கு பதிலா மோனோ ரயில கொண்டு வரலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. இதனால இந்த ப்ராஜெக்ட் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சோ இதுக்கப்புறம் 2013 ஆண்டு ஸ்ரீதரன் அப்படின்னு சொல்லப்படுற ஒருவர் கோயம்புத்தூர்ல இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் பாசிபிளா அப்படின்னு ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணாரு. அந்த சர்வேயுடைய முடிவா வந்து கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் பாசிபிள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் பல வருடங்கள் கழிச்சு இப்ப கோயம்புத்தூர்ல 147 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அப்படின்றது 5 லைன்ஸா அமையவிருக்கு. இதை தொடர்ந்து இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் உடைய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கடந்த 2023 ஆண்டு ஜூலை மாசம் தமிழ்நாடு அரசு கிட்ட தரப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசும் 2024 பிப்ரவரி மாசம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரூவலையும் கொடுத்துட்டாங்க. இப்போ கரண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலுக்காண்டி இந்த ப்ராஜெக்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 10ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கோயம்புத்தூர் கரூர் ஹைவே ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி கோயம்புத்தூர்ல இருந்து கரூர் வரைக்கும் 182 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 7565 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 6 லேன்ஸை கொண்ட ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் அப்படின்றது வர இருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த 2 சிட்டிஸ், அதாவது கோயம்புத்தூர் மற்றும் கரூருக்கு இடையிலான கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை கொண்டு வராங்க. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமா ரீசெண்டா கூட NHAA அபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்றது இப்ப தயார் செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. So see you next video. Until signing off by Sabri Karthik.